வணக்கம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? விலை உயர்ந்த காரில் போகிறதோ, பெரிய பங்களாவில் வாழறதோ, தேவையில்லாத பொருட்களை அதிக காசு கொடுத்து வாங்கி நான் ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதோ இல்லை. அப்போது உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் மூணு தான். உணவு, உடை, தங்கறதுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம். இந்த 3 விஷயங்களுக்காக யாரையும் எதையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்த முடியும்னா அதுதான் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறதும் தொழில் செய்யறதும் ஏன் சில நேரங்களில் கடனாளியா மாறத்துக்கு காரணமும் அந்த 3 விஷயங்கள் தான். ஆனா இந்த 3 விஷயங்களும் தானா கிடைக்கிற மாதிரி நம்ம பொருளாதார வாழ்க்கை தன்னிறைவா இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழுறது. அது மட்டும் இல்லை, நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்துகிட்டே போகுது. ஆனா நம்ம வருமானம் அந்த அளவுக்கு வளருதா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பளம் இன்னைக்கு வாழறதுக்காக தான் போகுது, இன்னைய செலவை ஓட்டுறதுக்காக தான் போகுது, சமாளிக்கிறதுக்காக தான் போகுது. ஆனா இந்த வருமானம் நம்ம வயதான காலத்துல நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல லாங் டேர்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுமா? உண்மையை சொல்லணும்னா சத்தியமா சப்போர்ட் பண்ணாது. இப்படி இருக்கும்போது நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை, நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில், இதெல்லாம் நம்பிதான் நம்மளோட இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட நிலைமையும் இதுதான். அதனாலதான் இன்னைக்கும் இது கேள்வியா இருக்கு. நமக்கு உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான லாங் டேர்மா சப்போர்ட் பண்ற ஃபினான்ஷியல் சொல்யூஷன் இருக்கா? நிச்சயமா இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லார் மனசுக்குள்ள எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எளிமையா சுலபமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி, அதுவும் அதிகமான பணம் சம்பாதிக்கணும், அந்த வாய்ப்பு சிம்பிளா இருக்கணும், லாங் டேர்மா நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுல குறுக்கு வழி இருக்கக்கூடாது, பொய்யான வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது, நம்ம பணத்தை இழக்கிற அபாயம் இருக்கவே கூடாது. இதுதான் இன்னைக்கு ஒரு குடும்பம் இல்ல எல்லா குடும்பங்களும் எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிற ஒரு காமன் எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னா இதுக்கான வழி என்ன? நாம இப்ப இருக்கிற வேலையை விடாம அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே சைட்ல ஒரு அடிஷனல் இன்கம் சோர்ஸ். அதுக்கு தான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்ஷனா பார்க்கப்படுது. நெட்வொர்க்ல நமக்கு டைம் ஃபிளெக்சிபிள் இருக்கும்,